Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will see surface areas and volumes. Question number 8. A bus stop is barricaded from the remaining part of the road by using 50 hollow cones made of recycled cardboard. So, ஒரு barricade மாதிரி வச்சிருப்போம்லாங்க ரோட்டில் கோன் மாதிரி ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. Each cone has a base diameter of 40 cm. Diameter 40 cm சொல்கிறாங்க. ஸோ பேஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் த அவுட்டர் சைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் டு பி பெயிண்டட். இப்போ இந்த கோனை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும், அவுட்டர் சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணணும். பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 12 rupees ஆகுது அப்படின்னா இந்த 50 கோன்ஸையும் பெயிண்ட் பண்ண எவ்வளோ ருபீஸ் செலவாயிருக்கும்னு கேட்குறாங்க. பையோட வேல்யூ 3.14ன்னு எடுத்துக்கணும். ரூட் ஆஃப் 1.04ன்னு எந்த இடத்துல வருதோ அதை 1.02ன்னு யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் போடணும். ஏன்னா இந்த ஷேப் வந்து கோனுன்னு சொல்லிட்டாங்க. பை ஆர் எல். நமக்கு என்ன தெரியும், டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர். ஸோ அதை ரேடியஸாக 20 சென்டிமீட்டர்னு மாற்றிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு தான் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ h² + r² எடுக்கணும். h² என்ன எடுக்கணும்னு சொல்லியாச்சு, 10ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ மீட்டரில் இருக்குது, அதை நம்ம வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அப்போ 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இதுன்னும் போது இதை அப்போ 0.2ன்னு வச்சுக்கலாம். இதான் 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.2. 1 மீட்டரில் எழுதுறதுனால இது 1ன்னு இருக்கட்டும். இதை நான் வந்து மீட்டருன்னு மாற்றிக்கிறேன். 0.2 மீட்டர். ஸோ அப்போது 1² + 0.2². 1² 1ன்னு வந்துடும். 0.2² 0.04. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1.04ன்னு இருக்கும். இதை தான் 1.02ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே பை வந்து 3.14ன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஆரை வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம், மீட்டருன்னு எடுக்கிறோம். ஸோ 0.2. நெக்ஸ்ட்டு இங்கே 1.02. இப்போ கிடச்ச ஆன்சர் என்ன வந்துச்சு, 6. இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 1 டிஜிட்டு, இங்கே ஒரு 2 டிஜிட்டு. ஸோ பின்னாடி இருந்து 1 2 3 4 5. ஸோ இப்போது 2 டிஜிட் 1 டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட், 5 டிஜிட்ஸ் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது 0.64 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பெயிண்டிங் 1 கோனுக்கு வந்து ₹12 per மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயருக்கு ₹12. ஸோ நமக்கு இவ்வளோ வேல்யூஸை 50 கோன்ஸுக்கு வேறு பண்ணணும். பெயிண்டிங் 50 கோன்ஸ்னால் என்ன ஆகும், 50 இன்ட்டு இந்த வேல்யூ 0.64056 இன்ட்டு 12. அப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன வரும், ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு 5 டிஜிட்ஸ் தள்ளி டாட் வைக்கணும். 384.3360. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 384.34 rupees.